டிஎன்பிஎஸ்சில் அதிக மதிப்பெண் எடுக்கணுமா? அப்போ இதில் ஒன்று விடாத படிங்க. வேங்கையின் மைந்தன், சித்திரப்பாவை, பாவை விளக்கு இவற்றை எழுதியது அகிலன். திருப்புகழ், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம் இவற்றை எழுதியது அருணகிரிநாதர். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, கல்வி ஒழுக்கம் இவற்றை எழுதியது ஔவையார். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி இவற்றை எழுதியது ஆண்டாள். சிலப்பதிகாரம் இளங்கோ அடிகள். என் சரித்திரம் உவே சாமிநாதையர். சீராப்புராணம் உமறுப்புலவர். சிவபிரகாசம் உமாபதி சிவாசாரியர். கந்தபுராணம் கச்சியப்ப சிவசாரியார். விநாயக புராணம் கச்சியப்ப முனிவர். அர்த்தமுள்ள இந்து மதம் வனவாசம். இயேசு காவியம் மனவாசம் கவிஞர் கண்ணதாசன். மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். கந்தர் கலிவெண்பா குமரகுருபரர். கம்பராமாயணம் கம்பர். அலையோசை, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு இவற்றை எழுதியது கல்கி கிருஷ்ணமூர்த்தி. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். தேவாரம் திருஞான சம்பந்தர். கடல்புறா, யவனராணி, ராஜமுத்திரை எழுதியது சாண்டில்யன். திருவாசகம், திருக்கோவையார், சிவபுராணம் எழுதியது மாணிக்க வாசகர். கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம், கவிராஜன் கதை எழுதியது வைரமுத்து. சில நேரங்களில் சில மனிதர்கள். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார். யாருக்காக அழுதான்? ஜெயகாந்தன். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, குயில் பாடல்கள், தமிழச்சின் கத்தி இவற்றை எழுதியது பாரதிதாசன். திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு இவற்றை எழுதியது சி. சுப்பிரமணிய பாரதி. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணியை எழுதியது திருத்தக்க தேவர். என் இனிய இயந்திரா, கொலையுதிர் காலம், பிரியா, நிலா நிழல் இவற்றை எழுதியது சுஜாதா. பெரிய புராணம் சேக்கிழார். பெண்ணின் பெருமை திருவி கல்யாண சுந்தரம். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார். இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார். வீர சோழியம் புத்தமித்திரர். திருவருட்பா வள்ளலார். தொல்காப்பியம் தொல்காப்பியர். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். திருவாய்மொழி நம்வாழ்வார். தேவாரம் சுந்தரர். ஜனனி லாசர் ராமமிருதம். கன்னி நுண் சிறு தாம்பு மதுரகவி ஆழ்வார். பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறீங்களா? அப்போ இந்த சேனலை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.